அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினப்பலன். இன்றைய தேதி 25/5/2025 மே மாதம் 25ஆம் தேதி விசுவாவசு வருடம் தமிழ் மாதம் வைகாசி 11ஆம் நாள். இன்று ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய திருக்குறள் அதிகாரம் காலமறிதல். குறள் 489. எய்தற்கு அரியது இயைந்த கால் அந்நிலையே செய்தற்கு அரிய செயல். தெளிவுரை: கிடைப்பதற்கு அரிய காலம் வாய்க்குமானால் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு அப்போதே செய்வதற்கு அரிய செயல்களை செய்ய வேண்டும். இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். இன்றைய கிரக நிலைகள்: மேஷத்தில் சந்திரன், ரிஷபத்தில் சூரியன் மற்றும் புதன், மிதுனத்தில் குரு, கடகத்தில் செவ்வாய், சிம்மத்தில் கேது விளிம்பில், ராகுவும் கும்பத்தில் விளிம்பில், சனி சுக்கிரன் மீனத்தில், சந்திரன் செவ்வாயோடு பரிவர்த்தனையாகி இருக்கின்றது. இப்படியாக கிரக நிலைகள் இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம். இன்று யாத்திரைகள் மற்றும் ஆன்மீகம் தொடர்பாக பயணங்கள் செல்வீர்கள். செய்து வரும் தொழிலில் கருத்தாக இருக்கும் நீங்கள், பணம் ஒன்றே பிரதானமாக கருதும் நீங்கள் இன்று தொழில் விஷயமாக பயணங்கள் செல்வீர்கள். சதா பொருளாதாரம் பற்றிய தேடுதல்களிலும் அதற்கான பல்வேறு பயிற்சிகளிலும் உங்களை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். இன்று ஆன்மீக பணிகளை உங்கள் தலைமையில் அல்லது உங்கள் குடும்ப தலைமையில் எடுத்துச் செய்வீர்கள். சகோதரர் மற்றும் நண்பர்களால் ஏமாற்றம் ஏற்படத்தான் செய்யும் என்று. ஆனாலும் சகோதரர் உறவில் விரிசல் இருந்தாலும் அவசர காலத்தில் சகோதரர்களின் ஆதரவு கிடைக்கும். உங்களுக்கு அனுசரித்து போவது நல்லது. இப்போதைக்கு சுற்றத்தாரின் எதிர்ப்புகள் உண்டாகும். அக்கம் பக்கம் பார்த்து பழகுவதை விட பேசாமல் இருப்பதே தற்போதைய கோச்சாரப்படி சிறப்பும் கூட. தூரமான இடத்தில் பணி அல்லது தொழில் செய்ய விருப்பமுடைய நீங்கள் அயல் நாட்டு பணிகள் தொடர்பாக பணம் கொடுத்து ஏமாற வாய்ப்பு உண்டு. நிதானம் கொள்ளுங்கள். பலவிதமான வாழ்க்கை சிக்கலை எதிர்கொள்ள நேரும் இன்று பலருக்கும். சிலருக்கு தனக்கு மட்டுமே எதுவும் கிடைக்காதது போல ஒரு எண்ணம் தோன்றும். பெண்கள், உங்கள் குடும்பத்தில் அமைய இருக்கும் திருமணத்திற்கு வரன் வடக்கு திசையில் இருந்து வருவார்கள். அவர்தம் இல்லத்தின் அருகே நீர்நிலைகள் இருக்கும். கல்லூரி படிப்பு தேர்ந்தெடுக்கும் குழந்தைகள் இன்று பொருளாதாரம், வணிகவியல், உணவுசார் கல்வி, கணிதவியல் இப்படியாக தேர்வு செய்வார்கள். பெண்கள் உங்களை பொலிவாக காட்டிக்கொள்ள விருப்பம் கொள்வீர்கள். பிறர் என்ன சொல்வார்கள் என்பது பற்றி கவலைப்படாமல் ஏதாவது செய்துவிட்டு அனைவரிடமும் நற்பெயர் வாங்க சமாளித்தும் பேசுவீர்கள். எதற்கு இதெல்லாம்? இன்று அமானுஷ்யம், புதையல், லாட்ரி, சூதாட்டம் மீது ஆர்வம் ஏற்படத்தான் செய்யும். அறுவை சிகிச்சைகள் இன்று வெற்றி பெறும். இரத்தம் தொடர்பான பிணிகள் எப்படியும் தோன்றி மறையும். இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் ஏதாவது ஒரு நோயுடன் இருப்பதாக மனதிற்கு பிரம்மை தோன்றத்தான் செய்யும். இன்று பித்த நோய், எலும்பு பிரச்சனை, காலில் கட்டிகள், இரத்த ஓட்டம் தொடர்பான சிக்கல், மனநோய், இடதுகண் கோளாறு, வயிறு மற்றும் செரிமான உபாதைகள், கண்கள் தொடர்பான ஒற்றை தலைவலி, ஒவ்வாமையால் ஏற்படும் ஒற்றை தலைவலி இப்படியாக ஏற்படும். இன்று நீங்கள் பிள்ளையார் கோயில், சக்தி கோயில், ஆறு, குளம், நீர்நிலை, வயல், மளிகை கடை, சலவை நிலையம், உணவகம், பால் கொரியர், விடுதி, மருத்துவமனை, கடல், உப்பளம் இப்படியாக சென்று வருவீர்கள். இன்று பாலாஜி, ஜீவா, தாசன், சுதா, மாதா, பேகம், அமுதா, பாரதி, அம்மாள், தேவி, நந்தினி, பிரபு, பாரத், மஞ்சுளா, ஆர்த்தி, வெற்றி, செந்தில், குமரன், முருகன், சண்முகம், சௌந்தர்யா, ஐஸ்வர்யா இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும். இன்றைய சமையலில் வெள்ளை பூசணி, முருங்கை, சேனைக்கிழங்கு, துவரை, வாழைக்காய், பீன்ஸ், மாங்காய், கேரட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள். இன்று மஞ்சள், சிவப்பு மற்றும் பழுப்பு நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான், அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம், கோவை. நன்றி, வணக்கம்.